அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். உலகம் என்பது உருண்டு கொண்டே இருப்பது, அதில் வாழ்க்கை முறை என்பது மாறிக்கொண்டே இருப்பது. ஆனால் இத்தனை மாற்றங்களுக்கு பிறகும் சில உண்மைகள், சில நிலைகள் அசையாத தன்மையில் நிலையாக வந்து கொண்டே இருக்கும். பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு அடிப்படை உண்மையை யாராவது மாற்றிட முடியுமா? திருவள்ளுவர் மாதிரி விளக்கம் கொடுக்கும்போது ஒரு சின்ன டீவியேஷன் கொடுக்கலாம், பொய்மையும் வாய்மை இடத்த அப்படின்னு. ஆனால் எல்லாரும் பொய் சொல்லலாம் அப்படின்னு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துட முடியுமா? முடியாது. எந்த இடத்துல பொய் சொன்னாலும் அதுக்கு விளைவு கண்டிப்பாக சிக்கலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை உண்மையை அழிக்கவோ மாற்றவோ முடியாது. உலகில் இருக்கிற எல்லா மதங்களும், எல்லா நியாயத்தை பற்றி பேசிய சான்றோர்களும் இதை நமக்கு வகுத்து சொல்லியிருக்காங்க. இப்போது நான் சொல்ல வர செய்தி கொஞ்சம் நுட்பமான செய்தி, கொஞ்சம் பொறுமையாக கேட்கணும். எங்கள் வீட்டில் ஒரு ஏசியில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஏர் கண்டிஷனர், அதில் குளிர் பதனம் செய்கிற கருவி, அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குன்னா நான் யாரை கூப்பிடணும்? அதில் யார் நிபுணரோ அவர் அதை தீர்த்து வச்சு, சார் இதில் இது போயிருக்கு சார், இது மாற்றணும் சார், அந்த கேஸ் ஃபில்லப் பண்ணணும் சார், அந்த மேலேருந்து வர ராடு, காப்பர் ராடு அரிச்சிருச்சு சார், என்னமோ ஒன்று சொல்லுவார். அவருக்கு தான் அதை பற்றி தெரியும். இப்போ எந்த ஒரு கருவி அப்படியா இருந்தாலும் அதை பற்றிய நிபுணர் அவர் தான் அதுக்கு ஒரு கருத்து சொல்கிறதுக்கு உரிமை உடையவர். ஒருத்தருக்கு உடல் நலம் இல்லை அப்படின்னா, அவருக்கு இதயத்தில் சிக்கல் அப்படின்னா இதய மருத்துவர். அதே நேரத்தில் அவருக்கு ப்ராஸ்டேட், அதில் ஒரு ப்ராப்ளம்னா யூராலஜி, அதில் எக்ஸ்பர்ட்டு. இப்படி நிறைய நாம் நுட்பமான அறிவு உடையவர்கள் அப்படின்னு சமூகத்தில் இருக்கிறோம். அதுக்குன்னே படிச்சிருக்காங்க, அவங்க அதுக்குன்னே பல காலம் தன்னுடைய துறையில் வளர்ந்துருக்கிறாங்க. ஆனால் இந்த அரசியல், சமயம், இது மாதிரி விஷயங்களில் யார் வேணாலும் கருத்து சொல்கிறாங்க. ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் ஓட்டு போடலாம், அது அரசியல், அது வேறு விஷயம், தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் கருத்து சொல்கிற போது அந்த கருத்தை பற்றிய ஆழமான படிப்பு, நுட்பம் இவைகள்லாம் நமக்கு இருக்கணும். ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டில் இந்த சனாதனம்ங்கிற ஒரு வார்த்தை பெரிய சிக்கலாக உருண்டுக்கிட்டே இருக்குது. அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்குது. 1000 பிரச்சனை இருக்குது நாட்டில், எத்தனையோ யோசிக்கிறதுக்கு. ஆனால் நம்ம இது ஒரு பெரிய விஷயம் மாதிரி ஊதி பெரிய பிரச்சனையாக ஆக்கிக்கிட்டுருக்குறோம். ஆனால் நம்ம முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயம் அதில் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு செய்தி என்பதை பற்றி யார் கருத்து சொல்வதற்கு உரிமை உடையவர்கள் அப்படின்னு கேட்டால், அதில் முறையான கல்வி உடையவர்கள் அவங்க ஒரு கருத்து சொல்லணும். ஒரு 10 புத்தகத்தை படிக்கணும், இல்லை ஒரு குருவை படிச்சிருக்கணும், இல்லை ஒரு குருக்கிட்ட இருந்திருக்கணும், இல்லை அந்த மரபு வழியான அறிவு இருக்கணும், இல்லை உள்வொளி அவேர்னஸ் தானே அடைந்த ஒரு ஞான நிலையில் இருக்கிற ஒரு நபராக இருக்கணும். யார் வேணாலும் என்ன வேணாலும் கருத்து சொல்லலாம் அப்படின்னா என்ன நடக்கும்? இப்போ நான் ஒரு தெளிவாக உங்களுக்கு ஒரு உண்மையை புரிய வைக்க முயற்சி செய்கிறேன். தமிழ்நாட்டில் ஒரு கேஸ், ஒரு வழக்கு நடந்தது. என்ன நடந்ததுன்னு சொல்கிற பாருங்க. ஒரு பெண்ணை அவங்க குடும்பத்தில் மைனர் கேர்ளாக இருந்தபோதே, அதாவது 18 வயசுக்கு கீழே இருக்கும்போதே கட்டாய திருமணம் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த பொண்ணு வேறு ஒருவரை காதலிக்கிறார். அந்த பொண்ணு காதலிக்கிறவனை கட்டிக்க வைக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணை கட்டாய திருமணம் பண்ணி வீட்டில் வச்சுருக்காங்க. அவள் தப்பிச்சு வந்துட்டா. யாரை காதலித்தாலோ அவரோட போய் வழக்கறிஞர் ஒருத்தரை பார்த்து, மைனராக இருக்கிற பொண்ணை கட்டியிருக்கிறதுனால இப்போ மேஜர் ஆகிட்டதுனால அவளுடைய முடிவு அவள் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த வழக்கறிஞர் என்ன பண்ணுறாரு, திருமணம் பண்ணி வைக்கிறார். சீர்திருத்த திருமணம் அப்படின்னு அந்த திருமணம் பண்ணி வைக்கிறார். இது செல்லுமா செல்லாதான்னு வழக்கு. அதான் ஒரு விஷயம் வழக்காக போயிட்டு அவ்வளோதானே கேஸு. இது நடக்கிற போது உயர்நீதிமன்றத்தில் என்ன பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வழக்கறிஞர் திருமணம் பண்ணுறது அவருடைய வேலையா?
அவருக்கு என்ன அதிகாரம் இருக்குது அவர் திருமணம் பண்ணுறதுக்கு? அப்புறம் ஏற்கனவே இந்த பொண்ணு வந்து இது மாதிரி காணாமல் போயிட்டா, அவளை கட்டாய திருமணம் பண்ணாங்கன்னு வழக்கு கொடுத்த போது, இல்லை நான் விருப்பப்பட்டு தான் எங்கள் அப்பா அம்மா கூட இருக்கிறேன், ஏன்னா அவள் வந்து நீதிமன்றத்திலே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறா, அதனால் இந்த வழக்கு வந்து தவறு, இதை செஞ்சவர் அப்படியே நீங்கள் மறு திருமணம் பண்ணுறதா இருந்தால் கூட அந்த திருமணத்தை ரத்து பண்ணி முறையாக அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கணும், இது சட்டவிரோதமானது அப்படின்னு வாதாடுறாங்க. உயர் நீதிமன்றம் என்ன பண்ணுச்சு? அதை ஏற்றுக்குச்சு. ஆமாம் வக்கீலுக்கு இதுவாக வேலை, பார் கவுன்சிலுக்கு நோட்டீஸ் கொடுங்கப்பா, இந்த ஆட்களை பற்றி அவங்க நடவடிக்கை எடுக்க சொல்லு, அவங்கள பார்க்க சொல்லு. அப்புறம் இந்த கல்யாணம் எப்படி சொல்லும்? 100 கேள்வி கேட்டது. வக்கீலுக்கு வேலையாக கல்யாணம் பண்ணி வைக்கிறதுங்கிறது ஒரு மரபு இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த திருமணம் செல்லாது அப்படின்னு சில பேர் விடமாட்டாங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க. உச்ச நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க. அவங்க என்ன கருத்து சொல்கிறாங்க அப்படியே அந்த வழக்கை கேட்டுட்டு, பாருப்பா, தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் இருக்குது, இந்து திருமண சட்டம், அதில் ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க, சீர்திருத்த திருமணம் செல்லும் அப்படின்னு. கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். இந்து திருமண முறைன்னு ஒன்று இருக்குது. இது நம்முடைய நீண்ட கால பழக்கம். அக்னி வளர்க்குறது, 7 ஸ்டெப்பு நடக்கிறது, தாலி கட்டுறது, மந்திரம் சொல்கிறது, இது மாதிரிலாம் வச்சுருக்குறோம் இல்லையா? இப்படி பண்ணினாதான் திருமணம் செல்லும் அப்படிங்கிற கருத்தை ஒரு சட்டம் மாற்றிடுச்சு. என்ன? சீர்திருத்த திருமணம். ஒரு ஆள் மாலையை எடுத்து கொடுத்து 2 பேரும் மாலையை மாற்றிக்கிங்கப்பா, மாலை தான் கொடுக்கணும் கூட இல்லை, ஒருத்தருடைய தலைமையில் 2 பேரும் உறுதிமொழி ஏற்று திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அந்த திருமணம் செல்லும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்துருச்சு. இந்து திருமண சட்டத்தில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்துருச்சு. அவங்க இந்து தான், கவனிக்கணும். இந்த திருமணம் செல்லும் அப்படின்னு சட்டம் கொண்டு வந்திருக்கு. இப்போ உயர் நீதிமன்றம் என்ன பண்ணிச்சு? இந்த சட்டம் இருக்குது, இந்த திருமணம் செல்லாதுச்சு. உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு அந்த சட்டம் இருக்கிறதால இந்த திருமணம் செல்லும். வழக்கறிஞராக இருந்தாலும் அவர் ஒரு சிந்தனையாளர். அவர் முன்னிலையில் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, மேஜர் அப்படின்னு சொன்னால் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, நமக்கு என்ன வந்தது, அவங்க வாழ்க்கையை அவங்க டிசைட் பண்ணிக்கிறாங்க. அந்த வழக்கறிஞர்கள் நீ ஏன் செய்யக்கூடாது, வழக்கறிஞர்கள் திருமணம் செஞ்சு வைக்கக்கூடாதுன்னு எந்த சட்டத்தில் இருக்குது? யார் கேட்குறா? உச்ச நீதிமன்றம் கேட்குது. இப்போ நீங்கள் படிப்படியாக யோசிக்கணும். உயர் நீதிமன்றத்தில் இருக்கிறவரும் பிஏபிஎலோ எம்ஏபிஎலோ படித்த ஒரு வழக்கறிஞர் படித்து நீதிபதியாக இருப்பார். அவரும் லா காலேஜில் தான் படிச்சிருப்பார். ஏதோ இந்தியாவில் இருக்கிற ஒரு லா காலேஜில் படிச்சிருப்பார். உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற ஒரு பிஏபிஎலாக இருக்கலாம், எம்ஏபிஎலாக இருக்கலாம், அவரும் இந்தியாவில் இருக்கிற ஒரு லா காலேஜில் தான் படிச்சிருப்பார். 2 பேரும் ஒரே சட்ட புத்தகம் தான் வச்சுருக்குறாங்க. 2 பேரும் ஒரே சட்ட புத்தகம் வச்சாலும் உயர் நீதிமன்றம் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை அப்படி தூக்கி அப்படி வச்சுட்டார். யார்? உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பாருங்கள், அப்படி தூக்கி அப்படி வச்சுட்டாங்க, செல்லும் அப்படின்ட்டாங்க. நீ கொஞ்சம் யோசிக்கணும். இது சட்டம். இதை பற்றி வழக்கறிஞர்கள் வாதாடுறாங்க. இளவரசன் வர்சஸ் சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ், இதான் வழக்கினுடைய அந்த தலைப்பு. கொஞ்சம் நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். இந்த வழக்கு நடக்குது பல வருஷமாக நடக்குது, எப்படி வேணால் ஆகிட்டு போகுது. ஆனால் இங்கே இருக்கிற வழக்கறிஞர் பார்வை வேறு, இங்கே இருக்கிற வழக்கறிஞர் பார்வை வேறு, இங்கே இருந்த உயர் நீதிமன்ற நீதிபதியோட தீர்ப்பு வேறு, உச்ச நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் பார்வை வேறு, உச்ச நீதிமன்ற நீதிபதியோட தீர்ப்பு வேறு. இங்கே தான் நீங்கள் வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும். ஒரு சில விஷயத்தில் நுட்பமாக பார்க்குற போது சில சீர்திருத்தங்கள், சில மாற்றங்கள் வர வேண்டும், வந்தே தீரும் அப்படின்னு கொஞ்சம் அறிவாளிகள் கண்டுபிடிப்பாங்க. அவங்க வார்த்தையை பொறுமையாக கேட்கணுமா இல்லையா? எந்த மாற்றமுமே வர முடியாது, எப்பவுமே வர முடியாது, அது அப்படி சத்தம் போடுறதால என்ன பிரயோஜனம்? உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் எவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அவங்க 2 பேருமே வயது அந்த வரம்பு கடந்து விட்டவர்கள். அவங்க வாழ்க்கையை அவங்க முடிவு பண்ணுறாங்க. அவங்க ஒரு வழக்கறிஞர் முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன நஷ்டம்? சரி, சட்டப்படி இது செல்லுமானா? இந்த திருமண சட்டத்தில் தமிழ்நாடு அரசில் திருத்தம் முன்னாடியே வந்துருச்சு, அந்த சட்டத்தின்படி செல்லும், முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டாங்க. இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும். பாரம்பரியமான ஒரு வழக்கத்தின் அடிப்படையில் தான் வெல்ல வேண்டும், இது ஒருத்தருடைய கோட்பாடு. அதெல்லாம் கிடையாதுப்பா, மாற்றம் வந்து தான் தீரும், இது இன்னொருத்தருடைய கோட்பாடு. ஒரு கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு, இன்னொரு கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு. அதனால் எதுக்கு சொல்ல வரேன்,
இவ்வளவு நுட்பமாக படிப்புடைய நீதி அரசர்கள் உட்காந்து யோசித்து தெளிவுபடுத்துறதுக்கே கஷ்டப்படுறாங்களே. இதில் தெருவில் வர்றவங்க போகிறவங்க அலையிறவங்க பாதி படித்தவங்க படிக்காதவங்க வெறி பிடிச்சவங்க வெறி பிடிக்காதவங்க ஜாதி வெறி பிடிச்சவங்க ஜாதி வெறி பிடிக்காதவங்க ஞானம் உள்ளவங்க ஞானம் இல்லாதவங்க எல்லோரும் கூச்சல் போட்டால் எங்கேருந்து உண்மையை கண்டுபிடிக்கிறது? எங்கேருந்து உண்மையை கண்டுபிடிக்கிறது? இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். ஒரு வார்த்தையை ஒருத்தர் பயன்படுத்துகிறாரு. நான் கூடுமான வரைக்கும் பேர் சொல்ல விரும்பலை, நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். ஒரு வார்த்தையை ஒருத்தர் பயன்படுத்துகிறாரு. அவர் கூட இன்னும் கொஞ்சம் அந்த வார்த்தை தேர்வு, சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படிங்கிறதுல இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாம். இது என்னுடைய அபிப்பிராயம். நான் எதை சொல்கிறதுக்கு நான் வெட்கப்படுறதும் இல்லை, அஞ்சுறதும் கிடையாது. என்னுடைய கருத்து என்னவோ அதை நான் சொல்லுவேன். அந்த வார்த்தை தேர்வில் நாம் இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்திருக்கலாம். ஏன் தெரியுங்களா? ஒரு தர்மத்தை நான் பின்பற்றுவேன் பின்பற்ற மாட்டேன்னு டிக்ளேர் பண்ணுற உரிமை எனக்கு இருக்குது. அந்த தர்மத்தை நான் அழிப்பேன் ஒழிப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான உரிமை நமக்கு கிடையாது. தேர் இஸ் எ டிஃபரன்ஸ். நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது, அந்த கான்செப்ட் தப்பு. கொஞ்சம் பரிசீலனை பண்ணுங்க. இந்த கோட்பாடு நாம் பரிசீலனைக்கு உரியது அப்படி தான் சொல்லாமல் ஒழிய, அதை ஒழிக்க வேண்டியது நான் ஒழிப்பேன் அப்படிங்கிற போது என்ன ஆகுது? அந்த சொற்களில் ஒரு கடினம் சேருது. அது ஒரு கோபதாபத்தை உண்டு பண்ணும். இப்போ நான் அதை விட இன்னும் கொஞ்சம் உள்ளே போகிறேன். இந்த சொல்ல ஒருத்தர் பயன்படுத்துகிறாருன்னா அவர் வினையாற்றினாரா எதிர்வினையாற்றினாரா? அடுத்த கேள்வி இருக்குது. ஏன்னா வினையாற்றுவது என்பது திட்டமிட்டு செய்வது, எதிர்வினையாற்றுவது என்பது தன்னை அறியாமல் உள்ளேந்து கிளம்புவது. ஒருத்தர் வினையாற்றினார், ஒருத்தர் வினையாற்றினார். என்ன? அதாவது அவர் வேலையே வேறு. அவர் ஃபைல் படிக்கணும், கையெழுத்து போடணும், மக்களுக்கு வேண்டிய நல்ல காரியம் பண்ணணும். இது எதையுமே செய்யாமல் அவர் என்ன பண்ணுறாரு? அவர் மத பிரச்சாரம் பண்ணிட்டு அப்புறம் ஒரு நடுநிலையாக இருக்க வேண்டிய பதவி அப்படிங்கிற ஒழுங்கு எல்லாத்தையுமே அப்படியே மாற்றிட்டு, எதுலேயுமே கையெழுத்து போடாமல், ஜனநாயகத்தை மதிக்காமல், தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டசபை அப்படிங்கிறவங்களுக்கு உள்ள உரிமையை கொஞ்சம் கூட மதிக்காமல், அவங்க மக்கள் பிரதிநிதிகள் அவங்க கொண்டு வர சட்டத்தில் நம்ம கையெழுத்து போடணும், உச்ச நீதிமன்றம் நம்ம தலையிலேயே ஓங்கி ஒரு தடவை குட்டி இருக்குது. நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்ன விஷயத்தில் அவங்கள உச்ச நீதிமன்றம் விடுதலையே பண்ணிருச்சு. எங்கள் பவரை யூஸ் பண்ணி நாங்கள் விடுதலை பண்ணுறோம், நீங்கள் கையெழுத்து போட்டால் என்ன போடாட்டி என்ன அப்படின்னு உச்ச நீதிமன்றமே கேட்டுடுச்சு. பழைய காலமாக இருந்தால் இதுக்கே ராஜினாமா பண்ணிவிடுவாங்க. உச்சநீதிமன்றத்தில் அப்படி ஒரு தீர்ப்பு வந்தால் உடனே அந்த பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு போய், இதெல்லாம் பழைய பாரம்பரியம். அதிலெல்லாம் நம்ம பாரம்பரியத்தை பின்பற்ற மாட்டேங்கிறோம். நான் அடிப்படையில் ஒரு தனிப்பட்ட சிந்தனையாளர். இப்போ என்னாச்சு? ஒரு விதமான அடாவடித்தனமான காய் நகர்த்தல் தொடங்கியதால் அதை எதிர்க்கிறவர்கள், எதிர்வினை புரிகிறவர்கள் கடுஞ்சொல்லில் அதற்கான எதிர்வினை புரிகிறார்கள். யாரை நோகிறது? அந்தந்த பதவியில் உள்ளவங்க அதுக்குரிய கௌரவத்தோடு இருக்கணுமா இல்லையா? இப்போ என்ன நடக்குது? ரொம்ப உயர்ந்த இடத்துல சட்டத்தில் இம்யூனிட்டின்னு ஒன்று இருக்குது. சில பேர் நீங்கள் கோர்ட்டில் நிறுத்தவே முடியாது, நீங்கள் வழக்கு மன்றத்தில் கொண்டாந்து நிறுத்த முடியாது. அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. அவங்க எவ்வளோ கண்ணியமாக பேசணும். நாம் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறோம்? நாம் இந்த தெருவில் போகிறவங்க வரவங்க மாதிரி கருத்துக்களை சொன்னோம்னு சொன்னால் இதை எதிரில் பேசுகிறவங்களும் பேச முடியாது, பேச்சுரிமை மறக்கப்படும். இதெல்லாம் அவங்க ஒரு தெளிவில் யோசிக்கணுமா இல்லையா? யார் என்ன சொன்னால் என்னப்பா, நான் என் இஷ்டப்படி தான் இருப்பேன், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவனாக பார்த்து திருத்தினா தான் உண்டு. அதுக்கு மேலே சட்டத்தில் சில சிக்கல் இருக்குது. அதை பயன்படுத்திக்கிட்டு ஒரு அதிகார வர்க்கத்திலேருந்து ஒன்று சொல்லும்போது இன்னொரு அதிகார வர்க்கத்திலேருந்து கலகக்குரல் கிளம்புகிறது. சித்தர்கள்லாம் நம்ம சமய உலகத்தில் சில கலகக்குரல் எழுப்புனாங்களே. ஏன்? ஒரு மேலதிகார உணர்வு வருகிற போது மேலதிகாரத்தை எதிர்க்கிற ஒரு கலகக்குரல் கிளம்பும். இப்போ இங்கே ஒரு எல்லை மீறல், அதுக்கு காரணமாக அங்கே ஒரு எல்லை மீறல். இது எல்லாத்த விட நம்ம என்ன படிக்கிறோம், என்ன பேசுகிறோம் பல பேருக்கு தெரியல. பாருங்கள், ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், கொஞ்சம் கவனிச்சுக்காங்க. அதாவது சில பெண்கள் கூட, அதாவது பெரிய பெரிய பதவியில் இருக்கிற பெண்கள் கூட பழைய தர்மம் எப்படி மாற்ற முடியும், பழைய தர்மப்படி தான் எல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறாங்க. அவங்க சில விஷயம் தெரியாமே பேசுகிறாங்க. மகாபாரதம் படிங்க. பெண்கள் மந்திர ஆலோசனை நடக்கிற இடத்தில் இருக்கக்கூடாதுன்னு எழுதியிருக்கிறாங்க. இன்றைக்கி பொருந்துமா அது? ஏன் தெரியுங்களா? நம்ம தர்மத்தை டிரைவ் பண்ண பெரியவங்க என்ன சொன்னாங்க?
ஸ்ருதி வேதம், ஸ்மிருதி தர்மசாஸ்திரங்கள், புராண இதிகாச 4லேருந்து தான் எடுக்கிறாங்க. பசுமாட்டில் 4 காம்புலேருந்து பால் கறக்கிற மாதிரி இந்த 4லேருந்து தான் நம்முடைய தர்மத்தை வடித்து எடுக்கிறாங்க. பெண்களுக்கான தர்மம், ஸ்திரீ தர்மம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. ஏங்க இந்த ஸ்திரீ தர்மத்தில் என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா? அவங்க மந்திரி சபை ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்கக்கூடாது. இன்றைக்கி ஏதாவது அதை சொல்ல முடியுமா? இந்த நாட்டில் பிரதமராகவே ஒரு பெண்மணி உட்காந்துட்டார், முதலமைச்சராகவே ஒரு பெண்மணி தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க, வெஸ்ட் பெங்காலில் இப்பவும் உட்காந்துருக்காங்க. எவ்வளோ பெண்கள் முதல்வராக மாறிட்டாங்க. ஸ்திரீ தர்மம் அப்படின்னு மகாபாரதத்தில் சொல்லப்படும் போது பாட்டு சொல்லட்டுமா? வில்லி பாரதத்தில் துன்று பிணியோர், யாரெல்லாம் மந்திரி சபை கூட்டத்தில் கலந்துக்கக்கூடாது அப்படின்னு தர்மர் பேசுகிறார். அதாவது தர்மம் பேசுதான் என்ன? துன்று பிணியோர், நோய்வாய்ப்பட்டவர்கள், துறந்தோர் சாமியார்கள், துறந்தோர் சாமியார்கள், அடங்காதோர், எவனுக்கு அடங்காமல் திமிரா பேசுகிறவங்க, கன்று சின மனத்தோர், மனசில் கோபமான வெகுளி, கன்று சின மனத்தோர், கல்லாதவர், படிக்காதவர்கள், இளையோர், இளையோர்னா அறிவில்லாத சின்ன பசங்க, இளையோர், ஒன்றும் முறைமை உணராதவர், ஒரு முறையும் தெரியாதவங்க பேசக்கூடாது அப்படின்னு. ஒன்றும் முறைமை உணராதவர். இதோட நிறுத்தலாம் இல்லை. இப்போ அடுத்த வார்த்தை சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? பெண்கள். பாட்டு சொல்லட்டுமா? மகளிர், பெண்கள் மந்திர ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது என்றும் இவர் மந்திரத்தின் எய்த பெறாதாரே. யார் சொல்கிறா? தருமன் இதை பேசுகிறான். அதாவது தூது அனுப்பணும்னு கிருஷ்ணனை சொல்லும்போது பாஞ்சாலி சொல்கிறா, நீ போகக்கூடாது கிருஷ்ணா, என் கூந்தலை யார் முடிப்பான்னு கேட்கும்போது, நிறுத்து கிருஷ்ணா, இந்த பெண்கள்லாம் மந்திரி சபை ஆலோசனை கூட்டத்துக்கே வரக்கூடாது, பொம்பளை சொல்கிறத கேட்கக்கூடாது, நீ போயிட்டு வா. இதுதான் நம்முடைய மகாபாரதம் சொல்லுகிற ஒரு பகுதி ஸ்திரீ தர்மம். இன்றைக்கி அது பொருந்துமோ? மாற்றிட்டோம். அமைச்சர்கள் ஆயாச்சு, ஆளுநர்கள் ஆயாச்சு, 2 மாநிலத்துக்கு ஆளுநர்கள்லாம் ஆயாச்சு. பெண்கள் எவ்வளவோ உயர்ந்த இடத்துக்கு வந்தாச்சு. பெண்கள் அரசியலில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற கருத்தை இன்றைக்கி பேச முடியுமா? ஏங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். பழசு மாறிக்கிட்டே தான் இருக்கும். மாற்றம் ஒன்றே மாறாதது. யாருக்குமே நாம் யார், எங்கே நிற்கிறோம், என்ன சொல்லலாம், என்ன சொல்லக்கூடாது, போச்சே போச்சே தெரியலையே. நமக்கு விரோதமான கருத்தையே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோங்கிறது கூட யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஆண்டவா, இந்த நாட்டை எப்படியாவது காப்பாற்றுப்பா.